இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் செய்தியினுடைய தலைப்பு லைஃப் நாட் பை பிரெட் அலோன், நாட் ஃபார் பிரெட் அலோன். ஜீவன் என்பது அந்த பிபிடி இல்ல ஓகே எஸ் ஜீவன் ஜீவன் லைஃப் நாட் பை பிரெட் அலோன், நாட் ஃபார் பிரெட் அலோன். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜீவன் என்பது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அப்பத்திற்காக மட்டும் அல்ல, அப்பத்திற்காக மாத்திரம் அல்ல, அப்பத்தினால் மாத்திரமும் அல்ல. ஓகே, இது நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவேன், அதுக்காக நீங்க வேற யார்கிட்டையும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அதே போல நீங்க நான் தருவதனால் மட்டும், உங்களுக்கு கிடைக்கிறதுனால மட்டும் பிழைக்க மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையின் மூலமாக என்னிடத்தில் இருந்து என்னெல்லாம் வருதோ அதிலிருந்து நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஜீவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்பத்திற்காக மாத்திரமல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நான் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, உபாகமம் 8வது அதிகாரம் 8லிருந்து 19 வசனம் வரை அந்த முழு அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க இருக்கிறேன் இன்றைக்கு காலையில. உபாகமம் 8வது அதிகாரம் 1லிருந்து 19 வரை. இங்க நம்ம பார்க்கிற பாயிண்ட் என்னன்னா, உங்களோட நான் பகிர்ந்து கொள்வது, God gives material blessings. தேவன் நமக்கு பொருள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். தேவன் நமக்கு பொருள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். 1வது வசனத்துல, நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசம், அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். தேசம் என்றால் என்ன? ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில சொன்னாரா, உங்களுக்கு ஒரு தேசம் தரேன், உங்களுக்கு ஒரு தேசம் தரேன், உங்களுக்கு ஒரு தேசம் தரேன்னு சொன்னாரா? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கானான் தேசத்துக்கு போறோம் அப்படின்னு பேசிருக்காங்க. இந்த இடத்தையும், இந்த பூமியையும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் சொன்னார். இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக நமக்கு சொன்னார் என்று சொல்லிப்பாங்க. சோ இந்த பூமியினுடைய ஆட்சியாளர்கள் யார் என்றால், யாரெல்லாம், எல்லாரையும் ஆண்டவர் அதற்காக தான் படைத்தார். ஆனால் முக்கியமாக யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்க 7வது வசனத்தை இந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். பாருங்க எப்படிப்பட்ட தேசம். ஆண்டவர் கொடுக்கும் போது ஒரு செகண்ட் கிளாஸ் கிஃப்ட் தரதே கிடையாது. ஆண்டவர் நல்ல தேசத்தை கொடுக்கிறார். பள்ளத்தாக்கு இருக்குது, மலைகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, ஊற்றுகள் இருக்கு, ஏரிகள் இருக்கு. அங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுள செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இது எல்லாத்தையும், அதாவது பொருள் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். நம்ம ஒரு 2 எக்ஸ்ட்ரீம்க்கு நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, 2 எக்ஸ்ட்ரீம்க்கு நம்ம போயிடவே கூடாது. ஒண்ணு, பொருள் ஆசீர்வாதம் மட்டும்தான் அப்படின்னு போயிடக்கூடாது. இன்னொன்னு, பொருள் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வேண்டாங்க, ஆண்டவர் 3 வேளை சாப்பாடு கொடுத்தா போதும், அப்படி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பேக் ஆஃப் த மைண்ட், அவங்களுடைய மனசனுடைய ஆழத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும், 1000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்குன்னா 1000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பிசினஸ்ல எனக்கு ஒரு 1 லட்சம் வந்தா நல்லா இருக்கும். அது உங்களுக்கு வரணும்ட்டு நிஜமாகவே நினைக்கிறீங்கன்னா, ரியலிஸ்டிக்கா நினைக்கிறீங்க அப்படின்னா, வருவதற்கு சாத்தியம் அப்படி இருக்குன்னா, ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க, அதனால தப்பே கிடையாது. இன்றைக்கு பொருள் ஆசீர்வாதத்தை குறித்து பேச சில கிறிஸ்தவர்கள் தயங்குகிறார்கள். பணத்தை குறித்து பேச சில கிறிஸ்தவர்கள் தயங்குகிறார்கள். பணம் ஏதோ ஒரு அசிங்கமான ஒரு காரியம் என்பது போல, பணம் என்பது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்பது போல அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். பணம் ஒரு நியூட்ரலான ஒரு காரியம், ஒரு டூல் போல. ஸ்பேனர் இருக்கு, ஸ்பேனரை நீங்க தப்புன்னு சொல்ல முடியுமா? ஸ்பேனர் தப்புன்னு சொல்ல முடியுமா? அது யார் கையில இருக்குதோ அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தப்படும் அல்லது கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தும். சோ
ஒரு டூல் தான். பணம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, அது உங்களுடைய கையில் இருக்கும் ஒரு கருவி. அதை நாம் நல்லதுக்காக பயன்படுத்த அது நம் கையில் இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம், அது உங்க கையில இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதமான இந்த இடத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த மாதத்துக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நாம பணக்காரரா மாற வேண்டும் அப்படிங்கிறதா ஆண்டவர் கொடுத்த கருப்பொருள் இந்த மாதத்துக்காக. 15வது அதிகாரம் உபாகமம் 15:4 ஆண்டவர் சொல்றாரு. 15:4 மற்றும் 5 நீங்க வாசிக்கும் போது, நான் உங்களை இவ்வளவாக ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் மத்தியில் எளியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? I will bless you so much that there will be no poor among you. உங்க மத்தியில எந்த எளியவர்களும் இல்லாத அளவுக்கு உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். Praise the Lord. பாஸ்டர், இது ஆவிக்குரிய காரியமா? நிச்சயமா ஆவிக்குரிய காரியம் தான். ஏழை எளியவர்களை பார்ப்பது, ஏழை எளியவர்களை நான் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அதுக்காக நான் பணக்காரனா மாறுவேன் அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதமான ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியம். அதான் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், சகல ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாக்குவேன். நம்ம நிறைவேல என்ன நினைச்சுட்டோம்னா, இது ஆவிக்குரிய காரியம். நாம் தான் இப்படி ஆவிக்குரிய இல்லாத என்று நாம் ஒரு பாகுபாட்டை உருவாக்கி விட்டோம், ஒரு பிரிவை உருவாக்கி விட்டோம். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே ஆண்டவருடைய காரியம்தான். ஆண்டவருடைய காரியம் எல்லாமே ஆவிக்குரிய காரியம்தான். அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, என்னென்னலாம் ஆண்டவர் கொடுத்து இங்கு அவர்களை அனுப்பினார்னு பாருங்க. 4வது வசனத்தை வாசிக்கும்போது, இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று வசனம் சொல்வதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல 29வது அதிகாரம் உபாகமம் 29 மற்றும் 5வது வசனத்தை பார்க்கும்போது, ஆண்டவர் அவர்களுக்கு பாதரட்சைகள் எல்லாம் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பாதரட்சைகள் வேற அவுட் ஆகல, அது தேஞ்சு போகல, அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷமும் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, ஒரு ஒரு சின்ன பைபிள் காலேஜில் நான் டீச் பண்ணேன் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது. என்னுடைய ஷூஸ் பாத்தீங்கன்னா கீழே அப்படியே உடஞ்சி, அதாவது பிளந்து போய் இருக்கு. நானு படிக்கட்டுல ஏறும்போது அந்த ஸ்டேஜ் மேல ஆனா அந்த இதுல அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்ல நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஆளு. ஆனா என்கிட்ட காசு இல்ல, ஷூ வாங்குறது காசு கிடையாது. என்னுடைய ஷூஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பிளந்து போயிருக்கு. தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு மாதிரி நடந்து அப்படியே கால் தூக்கி வச்சு மேல நடந்து போய் எல்லாம் பேசிட்டு நான் இறங்கி போறேன். அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளாக நான் இங்க இருக்கிறேன். இங்க நான் இம்பார்ட்டன்டா இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, என் பணத்தினால கிடையாது, என்கிட்ட இருக்கிற அந்த தேவன் கொடுத்த படிப்புனாலையும் நான் போதித்ததுனாலையும் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா என் ஷூஸ் என்னது, ஒரு ரைட் ஃபுட் ஷூ உடைஞ்சிருக்கு ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அருமையானவர்களே, நான் இறங்கி போகும்போது, நான் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு நான் போகும்போது ஒருத்தர் பாஸ்டர் ஷூஸ் வாங்கிக்கங்க பாஸ்டர் அப்படின்னு கொடுத்தாரு. அவர் பார்த்துட்டாரோ அப்படின்னு நான் யோசித்தேன். இப்போ பார்த்துட்டாரோ, நான் பார்க்காம இவ்வளவுதான் டெக்னிக்கா நடக்கிறாங்க அப்படின்னு நடந்து ஆண்டவர் பார்த்துட்டாரோன்னு நினைச்சேன். ஆண்டவர் பார்த்துட்டார், அவரு பார்க்கல. ஏன்னா அந்த ஸ்டேஜ் இருட்டாதான் இருந்துச்சு, நல்ல போக்கஸ் லைட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அவர் நிச்சயமா பார்த்திருக்க முடியாது, ஆனா ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பாதரட்சைகளை கொடுக்கிறாரு, சாண்டல்ஸ் கொடுக்கிறாரு, உடை கொடுக்கிறாரு. அப்புறம் நீங்க 6வது அதிகாரம் மற்றும் 11வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். என்னென்னலாம் கொடுக்கிறாரு நீங்க போயிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் போடுங்க, இந்த வசனத்துல குறிச்சு வச்சுட்டு நீங்க லிஸ்ட் போடுங்க. ஆண்டவர் என்னென்னலாம் கொடுத்தாரு. இது இட்ஸ் நாட் an exhaustive லிஸ்ட். இது ஒரு முழுமையான ஒரு பட்டியல் கிடையாது. இன்னும் ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் இருக்கிறது, கொடுக்கும் காரியங்கள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நீ நிரப்பாவது சகல வஸ்துகளாலும் நிரம்பிய, சகல நல்ல வஸ்துகளாலும், நல்ல நல்ல பொருட்களாலும், நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும்
நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், நீ ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். பாருங்க, ஆண்டவர் வீடு கொடுத்திருக்கிறாரு, நல்ல வஸ்துக்களை கொடுத்திருக்காரு, பொருட்களை கொடுத்திருக்காரு. இப்படி நம்ம நிறைய காரியங்களை சொல்லிட்டே நம்ம போலாம். ஆண்டவர் இவைகளை எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ரீதியில தரிசனத்துல கொடுக்கல, ரியலாவே கொடுத்தார். எனவே ஆண்டவர் பொருள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, உபாகமம் 2:6 உபாகமம் 2:6 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். எப்ப நீங்க சேயீர் மலை நாட்டை கடந்து போகும்போது நீங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த நாட்டை உங்களுக்கு கொடுக்கல, அவங்கள கோவப்படுத்தாதீங்க. ஏன்னா சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதை விட்டுட்டு மற்றவங்க உள்ளதை விட்டு போவாங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் ஒரு தேசம் வச்சிருக்கேன், அங்க நான் கூட்டு போறேன். இப்ப நீங்க கடந்து போகும்போது இந்த இந்த தேசங்கள் ஊடே நீங்க கடந்து போகும்போது நீங்க அவர்களுடைய நிலத்தை கைப்பற்றலாம் நினைக்காதீங்க. அவங்க கிட்ட நீங்க தண்ணி வாங்கினா கூட காசு கொடுத்து வாங்குங்க, சாப்பாடு வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொன்னாரு. இங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கி அப்படின்னு இருக்கு, சில்வர் இருக்கு ஆங்கிலத்துல. அன்னைக்கு சில்வரை அவங்க பணமா யூஸ் பண்ணிருக்காங்க. பணத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இது ஆவிக்குரிய சில்வர் கிடையாது, இது நெஜ சில்வர். அப்படி நீங்க ஆவிக்குரிய சில்வர் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் இல்ல முடியாது, வாங்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க இது எல்லாமே கிஃப்ட் தான். சிலர் நான் யோசிப்பேன், ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுக்கிறாரு சிலது வாங்குறதுக்கு, அப்ப அது எப்படி? அது இந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் தெரிஞ்சு, சிலருக்கு ஆண்டவர் இலவசமா கொடுப்பாரு, சிலருக்கு வாங்குவதற்கு பணத்தை கொடுப்பாரு. நீங்க யாருக்கும் கடன்பட்டு இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். அருமையானவர்களே, ஆண்டவர் பொருள் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க முடியும். இததான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். எனவே பொருள், அப்ப பேராசை பத்தி நான் சொல்லல, பேராசை பத்தி சொல்ல, நமக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள், நல்ல வஸ்துக்கள், நல்ல பொருட்கள், வீடு, குளோத்ஸ், அப்புறமேட்டு என்னென்ன வேணும், ஈவன் சாக்ஸ், எல்லாத்தையும் ஆண்டவர் தர முடியும். அது அந்த லிஸ்ட் அதான் நான் சொன்னேன், முழுமையான லிஸ்ட் கிடையாது, ஒரு பகுதியான ஒரு லிஸ்ட். நீங்க ஆண்டவரை என்ன எப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆனா நம்ம அதற்காக வாழல, அப்பத்திற்காக நாம் ஆண்டவரை தேடவில்லை. இதனால மட்டும் நம்ம அப்பத்தினால் மட்டுமே வாழ்ந்து விடலாம் என்றும் நாம் நினைக்கவில்லை. ஆனால் யார் மூலமாக வாழ முடியும்? யாருக்காக வாழ முடியும்? ஆண்டவருக்காக வாழ முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது ஒரு 1000 ரூபாயை கையில் வச்சுட்டு நான் ஆண்டவருக்காக சொல்றது அப்படின்ட்டு நீங்க சொல்லக்கூடாது. சொல்ற நிலையில இருந்து யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அப்படி வேற எங்க இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் வச்சு இல்ல, 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருந்து நீங்க சொல்லணும், ஆண்டவருக்காக தான் நான் வாழ்றேன், நானு எனக்கு எந்த பெருமையும் இல்லை, நான் பெருமைப்பட விருப்பப்படல அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவர் பலப்படுத்தின உடனேயே சிலருக்கு பெருமை வந்துடும். சிலருக்கு பெருமை ஒரு மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்படி பண்ணா அதையும் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் என்ன செய்வார்? தாழ்த்துவார். எவ்வளவு வந்தாலும் சரி, 2 லட்சம் இருந்தாலும் சரி, 10 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி இருந்தாலும் சரி, நாம சிம்பிளா, எளிமையா, தாழ்மையா இருக்கும்போது ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஏன் அப்படின்னா, அதை வைத்து நாம் பிழைப்பதில்லை. நமக்கு பிழைப்பு தருபவர் ஆண்டவர் தான், நமக்கு ஜீவன் தருபவர் ஆண்டவர் தான். அதனாலதான் இன்னைக்கு டாபிக் என்னன்னா, ஜீவன் ஜீவிப்பது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அப்பத்திற்காக மாத்திரமும் அல்ல என்று நான் பார்க்கிறோம். 4வது நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது 3லிருந்து 4வது வசனம் வாசிச்சோம். 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 8 வாசிக்கும் போது 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்ப இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் உன் புத்திரனை சிட்சிக்கிறது போல, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. ஆகையால்
உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. 9வது வசனத்துல அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமான தேசம். அங்க எல்லா மெட்டல்ஸ் எல்லாம் கிடைக்குது. இரும்பு, அப்புறம் செம்பு எல்லாம் கிடைக்கிற ஒரு தேசம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற இந்த கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் வேற்றுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்களில் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரை மறக்க கூடாது. ஆண்டவரை மறக்க கூடாது. நாம அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுவதை பார்க்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது 3வது வசனத்துல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. கர்த்தர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை அப்படின்னு இருக்கு. எபிரேய வார்த்தைக்கு டாவர் அப்படிங்கிறது. டாவர் அது எப்படி கிடைக்குன்னா, நம்ம அந்த ஹிந்தில கியா பாத் ஹே அப்படின்றாங்க இல்லைங்களா? கியா பாத் ஹே அப்படின்னா என்ன விஷயம்னு அர்த்தம். பாத் கியா ஹே அப்படின்னா என்ன வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தை உன்கா பாத் அப்படின்னா அவருடைய வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதே வேளையில வார்த்தைங்கிறது திங்ஸ்ன்னு சொல்லலாம். அதனாலதான் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இருக்கு. சில இடத்துல எவ்ரிதிங் அப்படின்னு இருக்கு. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு காரியமும் விஷயமும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம பிழைப்போம். ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் என்ன எப்படி படைச்சாரு? வார்த்தையினால படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்டாக்க முடியாதா? ஆண்டவர் நிச்சயமாக உண்டாக்க முடியும் என்று பார்க்கிற அருமையானவர்களே. 2வது காரியம் என்ன அப்படின்னா, மனிதன் அப்பத்தினால் மட்டும் 2வது ஓகே தேவன் நாம் அப்பத்தினால் மாத்திரம் வாழ்வதை விரும்பவில்லை. அப்பத்தினால் மாத்திரம் வாழ்வது விரும்பவில்லை. நான் சாப்பிட்டேன், 3 வேளை சாப்பிட்டு நல்லா இருக்கிறேன், நல்லா துணி போட்டிருக்கிறேன், நல்ல வேலை இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்ல கார் இருக்கு, நல்லா சந்தோஷமா இருக்கு, இதனால் மட்டும் பிழைக்க ஆண்டவர் விரும்பவில்லை. அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி, அதனாலதான் 3வது வசனத்துல மனுஷன் அப்பத்தினால் மட்டும் பிழைக்கிறது இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நான் என்ன செய்யலாம்? நம்ம எல்லாம் சாப்பாடு சாப்பிடாம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு உட்கார்ந்துடலாமா? இல்ல. ஆண்டவர் கரெக்டா சொல்ற, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அப்படின்னா அப்பமும் உண்டு, ஆனா அது மட்டும் அல்ல. அப்பம் பிளஸ் பிரெட் பிளஸ் வேற என்ன? அப்பம் நம்ம சாப்பிட்டோம். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன ஒருத்தர் சொன்னாரு, நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ் வந்துட்டு போயிருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. ஏதோ நம்ம பிழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். பிழைச்சுக்கிட்டோம். சிலர்லாம் சீக்கிரமா வந்துட்டாங்க. அதாவது போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல, அவங்க ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. அருமையானவர்களே, இது எல்லாமே ஆண்டவர் செயல். சிலர் சொல்றாங்க ரசம் தான் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. நான் மலேசியால இருக்கும்போது லாக்டவுன் போட்டாங்க.
போட்டோன்னே ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு 3 நாளைக்கு என்னமோ திறந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு திறந்தாங்க. ஒரு தமிழ் கடைக்கு நான் போனேன். ரசமே கிடைக்கல. சார் என்ன ரசமே இல்லையா அப்படின்னா, எல்லாம் இந்த சீனக்காரங்க வந்து எடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ரசம் குடிச்சா கொரோனா வைரஸ் வராதுன்ட்டு. ரசத்தினால் அல்ல, தயிரினால் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆகும். அருமையானவர்களே, நான் ரசத்தை குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பதார்த்தம் வந்து ரசம். ரசமும் ஒன்று. ஏன்னா ரசம் சொல்லிவிட்டேன்னா அப்புறம் ரசமே கிடைச்சிடும். ரசமும் ஒன்று. எனவே அந்த அதனால கிடையாது, நம்முடைய சாப்பிடுற சாப்பாடுனால கிடையாது, சூழ்நிலையினால மட்டும் கிடையாது, தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய வல்லமையினால நாம பிழைக்க முடியும் என்று வசனம் சொல்வதை பார்க்கிற அருமையானவர்களே. மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப authentic way to live, the authentic way to live which God shows us is living by his word. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக வாழ்வதே ஒரு நிஜமான வாழ்க்கை என்று சொல்றார். அதனாலதான் ஆண்டவர் வந்து அப்பத்தை ஒரு நாளும் அவர் வெறுக்கவே இல்லை, சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா உபவாசம் இருங்கள் என்ற ஒரு கட்டளையே இல்லை, ஆனால் உபவாசம் இருந்தார்கள். அதனால உபவாசம் இருக்காதீங்கன்னு நான் சொல்றேன். உபவாசம் இருங்கள், ஆனா உபவாசம் இருக்க வேண்டும் என்ற கட்டளை டைரக்டாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசுவை பாத்தீங்கன்னா அவர் நல்லா சாப்பிட்டார். அவரை வந்து கிளட்டன்னு சொன்னாங்க, பெருந்தினிக்காரன்னு சொன்னாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் பார்ட்டி, எங்க போனாலும் பரிசேயர்கள் கூப்பிடுறாங்க, ஆயக்காரர்கள் கூப்பிடுறாங்க, எங்க பார்த்தாலும் சாப்பாடு பார்ட்டியாக இருக்கிறது. அதான் நாம இங்க வசனத்துல பார்க்கிறோம். கடைசியில என்ன நீங்க நினைவு கூறுங்கள் சொல்றதுக்கும் ஒரு சாப்பாடு விருந்து வச்சுட்டு தான் போறார். சோ ஆண்டவர் வந்து அப்பத்தை வெறுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு டீச் பண்ணது என்னன்னா, ஆண்டவரே அன்னன்னைக்கு அப்பத்தை எங்களுக்கு தாரும், give us our daily bread. அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டு போனார். ஆனா ஒரு காரியத்தை எச்சரிக்கையாக கொடுக்கிறார். என்ன? 40 வருஷம் நான் இந்த மக்களை, இஸ்ரவேல் மக்களை நான் காத்தேன். அவர்களுக்கு எங்க இருந்து அப்பம் வந்துச்சு, எங்க இருந்து மாம்சம் வந்துச்சு, எங்க இருந்து அவர்களுக்கு சாப்பிட வேண்டிய காரியங்கள், உடை, உணவு எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு, என்கிட்ட இருந்து வந்துச்சு. அதனால இதற்காக நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று சொல்றாரு. அப்பத்துக்காக விழுந்துடாதீங்க. அப்பம் என்பது எதற்கு உருவகமாக இருக்குன்னா, இந்த உலகத்தில் உள்ள நமக்கு நல்ல காரியங்கள் அல்லது பொருட்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு உருவகமாக இருக்கிறது. அருமையானவர்களே, வானத்துல இருந்து மன்னா விழுந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் என்று இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். 40 வருஷம் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் மன்னாவினால் நான் உங்களை போஷித்தேன் என்று இந்த வசனங்களிலே சொல்வதை பார்க்கிறோம். பழச மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வரார் மோசே. மன்னா எப்படி? ஒரு பனி போல விழுகிற ஒரு 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 கோரியாண்டர் சீட் போல, ஒரு மல்லி இது சீட் போல, விதை போல இருந்தது. சாப்பிடுறதுக்கு இனிப்பினால் உண்டாக்கப்பட்ட அப்பம் போல இருந்தது. சங்கீதம் 78:25 தேவ தூதர்களின் உணவு என்று, அதனாலதான் நம்ம பாடுறோம் இல்லைங்களா, தூதர்களின் உணவால் அப்படின்னு போஷித்தீரே அப்படின்னு சொல்றோம். இதனுடைய டிரான்ஸ்லேஷன் இப்படி கூட இருக்க முடியும், அதாவது தேவ தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட உணவுன்னு இருக்க முடியும். அதனால தேவ தூதர்கள்லாம் மண்ணா அங்க மேல சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ள போகல. ஆனா அவர்கள் அப்பத்தை எல்லா நாட்களும் சாப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். நாம இப்படி நினைச்ச கூடாது, அவங்க அப்பத்தையே ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு காடைகளை சாப்பிட்டாங்க, அப்புறம் வேற ஒண்ணும் சாப்பிடல அப்படின்னு நினைச்ச கூடாது. நீங்க வசனத்தை வாசிக்கும் போது, இந்த 8வது அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கும் போது, அவர்களிடத்துல ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது என்று நாம பார்க்கிறோம். அவர்கள் பலி செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பலி செலுத்தினவர்கள் அவர்கள் சாப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பண்டிகையும் கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். எனவே எப்ப பார்த்தாலும் மன்னாவையே சாப்பிட்டாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. நல்லா நம்ம படிச்சு பார்க்கும்போது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. ஆனா என்ன புரிந்து கொள்ள பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, God nourished them. God nourished them. ஆண்டவர் அவர்களை போஷித்தார். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்கும் போது ஒரு காரியத்தை செய்தார். என்ன? அவர்கள் தாழ்மையாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? 3வது வசனத்துல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு
நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆண்டவர் வந்து உணர்த்தி காண்பிச்சார் இந்த மக்களுக்கு. என்ன உணர்த்தி காண்பிச்சார்? நீங்க அப்பத்தினால் மட்டும் பிழைப்பதில்லை, என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காண்பிக்க ஆண்டவர் அவர்களை சிறுமைப்படுத்தினார். அப்படின்னா அவர்களை வெட்கப்படுத்தினார், அவங்க முகத்துல சாணியை பூசி அவமானப்படுத்தினார் அப்படின்னு அல்ல. அவர்கள் நம்மளால முடியலையே அப்படின்ற ஒரு நிலைக்கு வர ஆண்டவர் வைத்தார். ஐயோ பசியா இருக்குது, இப்ப சாப்பாடு இல்லையே அப்படின்னு வர ஒரு நிலைக்கு வைச்சார். அந்த மாதிரி நிலை உங்க வாழ்க்கையில வந்திருக்கா? அல்லது வேறு விதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கார்னர் ஆக்கப்பட்டு ஒரு டெட் எண்டுக்கு போயிட்டு என்னால முடியலையே அப்படிங்கிற காரியம் எதை தெரியுமா உங்களுக்கு சொல்லுது? எனக்கு எதை தெரியுமா சொல்லுது? என்னால முடியாது, ஆண்டவரால முடியும் என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக ஆண்டவர் அதை செய்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையின் சவால்கள் நேரத்துல, போராட்ட நேரத்துல, பசி நேரத்துல, தாக நேரத்துல நீங்க ஆண்டவரை விட்டு போகணும் வேண்டும் என்று நினைக்காமல் இத ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். எதற்காக என்றால், நான் இதனால் மட்டும் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழைக்க முடியும் என்பதை ஆண்டவர் உணர்த்த இதை செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். உடனே நம்ம தப்பா புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உடனேயே 5வது வசனத்துல என்ன சொல்றேன்னா, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். இந்த டெஸ்டிங் எதுக்கு தெரியுங்களா? இந்த டெஸ்டிங் எதுக்கு தெரியுங்களா? ஆண்டவர் எதுக்கு தெரியுமா சிட்சித்தாரு? எதுக்கு தெரியுமா இவங்களை சரி பசியோட இருக்கட்டும், கொஞ்சம் ஐயோ எனக்கு பசிக்குதுன்னு சொல்ற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ஏன் தெரியுமா விட்டாரு? அவர்களை ஒரு அப்பா எப்படி தன்னுடைய மகனை வந்து கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணுவாரோ, சீர்படுத்துவாரோ, அந்த மாதிரி சீர்படுத்துவதற்காக. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்க சவாலினூடே, நீங்க கஷ்டத்தினூடே கடந்து செல்லும் போது ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நாம எதை வைத்து இந்த கஷ்டத்திலிருந்து வெளில வரலாமோ அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வைத்து வர முடியாது, ஆண்டவரை வைத்து தான் வர முடியும் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக, உணர்த்துவதற்காக ஆண்டவர் அப்படி ஒரு வேலை செய்யலாம். 3வது, God wants us to see our humility in our prosperity and adversity. ஆண்டவர் நம்முடைய செழிப்பு மற்றும் துன்பத்தில் நம்முடைய மனத்தாழ்மையை காண ஆண்டவர் தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். செழிப்பு நேரத்திலும் சரி, அப்புறம் நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதும் மனத்தாழ்மையோட, தாழ்மையோட ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருப்பதை அவர் விரும்புகிறார் என்று நான் பார்க்கிறோம். உங்களை உயர்த்தும் ஒரு காரியம் என்ன? பல காரியங்கள ஒன்று என்ன? தாழ்மை. அதான் நான் சொல்லிட்டு எவ்வளவு, அதாவது உயரமா போனாலும் நம்ம தாழ்ந்து இருப்பது, அதாவது தாழ்வாக இருப்பதல்ல, தாழ்மையோடு இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம். 10வது மற்றும் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், ஆண்டவர் நீங்க புசித்து திருப்தியா இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாரா? அப்பாடா எல்லாம் நல்லா இருக்கு. சில சொல்லுவாங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதுதான் பாஸ்டர் ஒரு பயங்கரமான சோதனை வரும். அது சோதனை யாரு கொண்டு வந்தது? ஆண்டவருக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இப்ப விடக்கூடாது, அவங்க வாழ்க்கையில ஏதாவது சோதனையை கொண்டு வந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும். இல்ல, ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்கல. அப்ப சாத்தான் கொடுக்கறானா? சாத்தான் தான் எல்லாத்தையும் கொடுக்கறான்னு நான் சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க செய்றீங்களா? நீங்க செஞ்சிருக்கலாம், சாத்தான் செஞ்சிருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் வந்து he is not a joy killer. சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்ம இப்ப ஏதாவது ஒண்ணு செய்யணும், அப்படி ஆண்டவர் செய்வது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இந்த திருப்தியா இருக்கும்போது, நீங்க வீடெல்லாம் கட்டி இருக்கும்போது, அதுல நீங்க குடியிருக்கும் போது, உங்க ஆடு மாடுகள் எல்லாம் திரட்சியா இருக்கும்போது, வெள்ளி பொண்ணெல்லாம் பெருகும் போது, உனக்கு உண்டானவைகள் எல்லாமே வர்த்திக்கும் போது, நீங்க இருதயத்துல மேட்டிமை ஆகாமல் நீங்க இருங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர் நானே. இந்த ஆசீர்வாதங்கள், பொருள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, எகிப்திலிருந்து உங்களை நான் வெளியில கொண்டு வந்தேன், அதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு. அருமையானவர்களே, எல்லா ஆசீர்வாதத்திலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எது என்றால், நாம் ரட்சிக்கப்பட்டதுதான், நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டதுதான், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதா. இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. ஆனால் இதோடு சேர்ந்து இது எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாமா, அனுபவிக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு காரியம், ஒரு நாளும் மன மேட்டிமை நமக்கு வரவே கூடாது. தாழ்மையாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா மனம் மேட்டிமை வருது?
ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் நம்ம நினைக்கிறோம், யாரு கொடுத்தாருன்றத நினைக்க மாட்டேங்கிறோம். உங்க வாழ்க்கையில கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல உள்ளதெல்லாம் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, நான் என்னுடைய கல்யாண பரிசுகள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பிரிச்சே பார்த்தேங்க பாஸ்டர். அப்பதான் யார் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு, அப்பதான் என்ன செய்ய, ஓ இவங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க, பரவாயில்ல இவரு வரவே இல்லைன்னு யோசிச்சா இவரு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் யோசித்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. அது போலதான் நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் பிரிச்சு பாருங்க. யார் யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க, என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாங்க, கர்த்தர் எப்படி எப்படிலாம் நமக்கு வழி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், ஆண்டவருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான்காவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். God wants us to live not for bread alone. Not for bread alone. ஒரு அப்பத்திற்காக மட்டும் நாம வாழக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். அப்பத்திற்காக மட்டுமல்ல. உங்களுக்கெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் இந்த ரைம். Pussycat, pussycat, where have you been? I've been down to London to visit the Queen. Pussycat, pussycat, what did you do there? I frightened a little mouse under her chair. இந்த புசிகேட் லண்டனுக்கு போனிச்சா, என்ன பண்ண அப்படின்னு கேட்டும்போது, அங்கேயும் போய் ஒரு சேர் கீழே ஒரு எலியதான் நான் துரத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுது. எப்ப பார்த்தாலும் எலிய துரத்திட்டே இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் நாளைக்கு என்ன செய்யலாம், சாப்பாடுக்கு லஞ்ச் என்ன, டின்னர் என்ன, எப்படி நம்ம இதை ஓட்டுறது, இது எப்படி நம்ம செய்யறது, இதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இது பாருங்க, அங்கேயும் போய் பிசினஸ்ல தான் இருக்கு. அங்கேயும் போயிட்டு எலி பிடிக்கிற பிசினஸ்ல தான் இருக்கு. லண்டன் போனீங்கன்னா, லண்டன் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு இடம். லண்டன்ல இருந்து கொஞ்சம் நீங்க அவுட்ஸ்கட் போனீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல் பிளேஸ். எப்படி நான் இந்த ஃபேரி டேல்ஸ்ல எல்லாம் சில மூவிஸ்ல எல்லாம் நான் கிராபிக்ஸ்ல பார்த்தது, நான் உண்மையாகவே நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகான இடம், ரொம்ப அழகான இடம். அதுவும் ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள நாங்க ட்ரெக்கிங் போனோம், அது இன்னும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் அனுபவிக்காம நான் பேசாம எப்ப பார்த்தாலும் பிரசங்கமே பண்ணிட்டு வந்திருந்தேன்னு வச்சுங்களேன், அதுல ஆண்டவர் வந்து சந்தோஷமா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை ரொம்ப ஆவிக்குரியது மாதிரி தெரியும், ஆனா அதுவும் ஆண்டவருடைய படைப்பு தானே. இதுவும் என்னது, ஆண்டவர் படைத்த மக்களுடைய படைப்பு தானே. இதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆறுகளை பார்க்கலாம், ஏரிகளை பார்க்கலாம், வயல்களை பார்க்கலாம், குதிரைகளை பார்க்கலாம், மலைகளை பார்க்கலாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். அதுல என்ன தப்பு எதுவுமே கிடையாது. அங்கேயும் போயிட்டு அந்த புசிக்கேட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியதான் துரத்திட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களை வச்சு இந்த ரைம் பண்ணோம்னா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Joseph, Joseph, where have you been? I've been to London to visit the Queen. Joseph, Joseph, what did you do there? அப்புறம் என்ன சொல்றது, நான் தான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபில்அப் பண்ணி பாருங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லு. எப்ப பார்த்தாலும் நம்ம அடுத்து என்ன செய்யலாம், எப்ப பார்த்தாலும் நம்ம பிசினஸ் இப்படியே நீங்க பேசுங்க, நல்ல காரியத்தை பேசுங்க, ஜோக் அடிங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நடந்து போங்க, ஏரி குளத்தெல்லாம் போய் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஆண்டவர் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணும்படியாக சொல்கிறார். இங்க பாருங்க, 8வது வசனத்தை, 8வது அதிகாரத்துல 1வது வசனத்தை, நீ பிழைத்து பெருகி இருக்கும்படி கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி, பிழைத்து பெருகி இருக்கும்படி. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா so that everything can go well with you. எல்லாமே உங்களோட நல்லா போறதுக்காக, எல்லாம் நல்லா போறது தப்பா இல்ல அப்படிலாம் கிடையாது. எல்லாம் நல்லா போனா நல்ல காரியம் என்று நான் சொல்லுவேன். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, நாம எல்லாம் நல்லா போயிட்டு முழுமையா சந்தோஷமா இருக்கிறதுக்காக மட்டுமல்ல நாம வாழ்வது. 10வது வசனத்துல, நீ புசித்து திருப்தியா இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். சிலர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது ஜெபம் பண்ணணும். அதான் இங்க பாக்குறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது, திருப்தியானதுக்கு அப்புறமாவது praise the Lord, thank you Jesus. ஒவ்வொரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் thank you Jesus, praise the Lord. அத ஒரு சூத்திரம் போல ஒரு சடங்காக சொல்ல வேண்டும் என்று இல்ல, அப்படியே அவர் நம்மளோட இருக்கிறார். thank you Lord, இது நம்ம எங்களால வாங்க முடிஞ்சு, ரொம்ப நன்றி, thank you. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக. அது மட்டுமல்ல, 18வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். 8வது அதிகாரம் 18ல, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக
அவரை நினைப்பதற்கு, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். இந்நாளில் அப்படிங்கிற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்த தேவன் இன்றைக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று மோசே சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, நம்ம என்ன சம்பாதிக்க முடியுமா, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. சம்பாதிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை 80 வயசுல. ஆனா சிலருக்கு 80 வயசு ஆனோன்னு, 60 வயசு ஆனோன்னு, ரிட்டையர் ஆனோன்னு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம எதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சிடறாங்க. இல்லை, அன்னைக்கு ஆண்டவர் சாமர்த்தியத்தை கொடுத்தவர், பலனை கொடுத்தவர், இன்றைக்கும் கொடுக்க முடியும். எனவே அவருடைய அந்த உடன்படிக்கை உறவிலே நாம் இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதற்காக தான் நம்ம வாழ்றோம், அவருடைய உறவில இருப்பதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் 2 பாவங்களை இங்க சொல்றாரு. 1, 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உனக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க 19ஆம் வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். ஆண்டவர் உபாகமத்துல சொல்றது, சூஸ் லைஃப், ஜீவனை நீங்க தேர்ந்தெடுங்க, அழிவை அல்ல. நீங்க அழிவை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா வருகிற சந்ததி அழிந்து போயிடும். நீங்க ஜீவனை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா வருகிற சந்ததி ஜீவனோட இருக்கும். பெற்றோர்கள் எடுக்கும் தீர்மானம் பிள்ளைகள் மேல தாக்கத்தை கொண்டு வரும். அந்த பிள்ளைகள் எடுக்கும் தீர்மானம் அவருடைய பிள்ளைகள் மேல தாக்கத்தை கொண்டு வரும். நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். 2 முக்கியமான பாவங்களை சொல்றாரு. 1, மேட்டிமை வரக்கூடாது. 2, வேறே தேவர்கள் வரக்கூடாது. மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நாம அப்பத்திற்காக மட்டும் வாழவில்லை, அப்பத்தினால் மட்டும் வாழவில்லை. தேவனோடு வாழ்கிறோம், தேவனுக்காக வாழ்கிறோம். தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக அனுபவிக்க நம்ம பார்க்கிறோம். நாம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசுகிற தேவன், அதற்காக நன்றி. பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல வைக்கிறோம். ஆண்டவர், நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த ஜூம் வழியாக இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துல வைக்கிற தகப்பனே, அப்பத்திற்காக மட்டுமல்ல, அப்பத்தினால் மட்டுமல்ல நாங்கள் வாழ்வது, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே நாங்கள் தியானிக்கும் கருப்பொருள், எளியவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும். அதனுடைய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நாங்க உம்மால மட்டும்தான் வாழ முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எந்த விதத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாறினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரே, உம்மாலை மட்டுமே நாங்க வாழ்கிறோம், உமக்காக மட்டுமே நாங்கள் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.